எத்தனை பேர் மன மகிழ்ச்சியோடு இந்த இடத்துல வந்திருக்கோம் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு, அவரை துதிக்கிறதுக்கு, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு காலை வேளையில் கூட ஒரு ஸ்தோத்திரத்தோடு கூட உடைய இருதயத்தில் நம்ம நிறைந்திருக்கும்படியாக நான் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஸ்தோத்திரம் செய்வதே தகும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லியிருக்கிறாரு. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். துதிகளில் அவர் பிரியப்படுகிற தேவன். எவ்வளவோ நம்மளுக்கு நன்மையை செஞ்சுருக்கிறாரு. ஒன்றுமே நீங்கள் இன்னைக்கு மனசில் எப்படி ஒரு வேளை எம்டியாக வந்திருக்கலாம், அல்லது ஒரு பாரத்தோடு கூட வந்திருக்கலாம். எல்லாவற்றையும் இறக்கி வச்சுட்டு நம்மளுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு விஷயம் நினைக்கும்படியா அந்த ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்தும்படியாக கூட சங்கீதம் 103 அந்த ஆட்டிடியூடில் நம்ம வாசிப்போம். அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லியிருக்கிறாரு. அவர் என்னுடைய முழு இருதயத்தோடும் என் ஆத்மாவோடும் நான் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆத்மாவிலிருந்து நம்ம இன்னைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்து இந்த சங்கீதத்தை வாசிப்போம் எல்லாரும். சங்கீதம் 103 13 வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம். 1லேருந்து 13 வரைக்கும் உள்ளதான வசனங்களை எல்லாரும் உங்கள் பைபிளில் சங்கீதம் 103க்கு திருப்பி வைத்துக்கொள்ளலாம். சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். இந்த அதிகாரம் அநேகருக்கு மனப்பாடமாக தெரிஞ்சாலும் நம்ம அநேக முறை டெய்லி இதை அதிகமாக நம்ம சொல்லுகிற வசனம். ஜெபம் பண்ணிட்டு இதை நம்ம சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லி ஆரம்பித்து. ஆனால் இது எப்பயுமே எவ்வளோ நன்மைகள் நம்மளை செய்த அந்த ஆண்டவரை எப்பயும் நம்ம ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்பது அது தகும். இன்னைக்கு கூட இந்த காலை வேளையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்மளை தாழ்த்தி நம்முடைய ஆத்மாவிலிருந்து கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். ஆத்மாவிலிருந்து அவரை ஸ்தோத்திரித்து இந்த நாள் கர்த்தர் நம்மளுக்கு உண்டு பண்ணின நாள், இதில் நம்ம மகிழ்ந்து இருக்க கடவுள்னு சொல்லியிருக்கிறது. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இந்த அருமையான காலை வேளையை நீர் எங்களுக்கு காண செய்த நம்முடைய கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நீர் நல்லவரும் நீர் நன்மை செய்கிறவருமாகிய தேவன் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்பா எத்தனையோ நன்மைகளை செய்து வருகிறீங்க அப்பா. நாங்கள் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை விவரிக்கத்தக்கதாக எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எத்தனையோ இக்கட்டுகளுக்கு எங்களை பாதுகாத்து விலக்கி காத்துக்கொள்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மாவிலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீ செய்த சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சபையை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் கூடி சேர்ந்து உம்மை தியானிக்க, உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கிற பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கிற நல்ல மனநிலைமைக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த தேசத்தில் வந்து ஆண்டவரே சம்பாதிக்கிறதுக்கு எங்களுக்கு பலனை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, எத்தனையோ அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறீங்கப்பா, எங்களுடைய சரீரங்களில் செய்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆத்மாவில் பலன் தருகிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உம்முடைய ஆவியில் ஆண்டவரே எங்களை நிரப்பி இருக்கிறீங்க, உற்சாகத்தினால எங்களை நிரப்பி இருக்கிறீங்க, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே வருகிற ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட மனநிலைமையோடு நீங்கள் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவேளை
பல தேவைகளோடு வந்திருக்கலாம், பல கேள்விகளோடு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் காணப்படலாம் ராஜா, பலவீனங்களோடு காணப்படலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் ஒதுக்கிவிட்டு ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையில நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுங்க கர்த்தாவே. அப்பா, விசேஷித்த விதத்தில் ஆராதனை வேளையில் ஆண்டவரே உம்முடைய செயலை நாங்கள் பார்க்கும்படியான கிருபையை கொடுங்க அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாயினால நாங்கள் உம்மை துதிக்கும் பொழுது அது எங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, வாக்கிங் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நம்முடைய பிள்ளைகள் மேலே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அசைவாடும்படியாய், ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் நிரம்பி வழியும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சபையில் ஒருவராவது ஆண்டவரே நாங்கள் வெறுமையாய் திரும்பி போகாதபடிக்கு அப்பா உம்முடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாய், உம்முடைய அபிஷேகத்தினால நிறைந்தவர்களாய் இந்த இடத்த விட்டு கடந்து செல்றதுக்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. பேசுகிற உம்முடைய அடியானை கூட மறைத்து தேவ ஆவியானவருடைய வார்த்தை எங்களுக்கு தெரிவிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தெரிவிங்க கர்த்தாவே. அப்பா, உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள வரும் பொழுது நாங்கள் அதை உற்சாகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை எங்களுக்கு கொடுங்க அப்பா. எங்களுடைய உள்ளங்களை எல்லாத்தையும் நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் யாரும் ஆண்டவரே ஒருவராவது இந்த வசனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத படிக்கு, தள்ளிவிடாத படிக்கு ஆண்டவரே வருகிறதான வசனங்களை நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் எழுதத்தக்கதாய், ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்படியே அதை கடைபிடிக்கிறதுக்கும் எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. உம்முடைய கட்டளைகளை எல்லாத்தையும் நாங்கள் கைக்கொள்கிறதுக்கு எங்களுக்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இதே போல நாங்கள் இன்னும் உண்மை அறியாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பல கோடி மக்கள் ஆண்டவரே எங்களுக்கு தெரியும் அப்பா. எங்களை சுற்றி உள்ள எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க அப்பா. அப்படிப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கள் மன்னித்தீரே ஆண்டவரே. எப்படி கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமாக இருக்கிறதோ அவ்வளோ தூரமாக எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு நீக்கி போட்ட தேவன், எங்களுடைய முதுகுக்கு பின்பதாக எங்களுடைய பாவங்களை எல்லாம் தூக்கி எறிந்த தேவன் அப்பா. அநேகர் அப்பா ரட்சிப்புக்களை வராமல் பாவப்படியில் இருக்கிற மக்களுக்காக கூட இந்த காலை வேளையில ஜெபிக்கிறோம் அப்பா. அநேகரை கொண்டு வாங்கப்பா. ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில நீங்க அனுதினமும் சேர்க்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளின் காரியம் முழுவதும் அப்பா தொடக்கம் முதல் முடிவு வரைக்கு தேவரீர் இந்த இடத்துல எழுந்தருளி ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆராதனை நமக்கு பிரியமான ஆராதனையாய் மாறுவதாக. எங்களுடைய துதி ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களில் மகிமைப்படும்படியாய் இந்த ஆலயத்தில் ஒரு விசை கூட நம்முடைய மகிமையை எங்களுக்கு நீங்க காண்பிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. துதிகன மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். உற்சாகமாக
நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீதானையா, பிரியமும் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். இந்த பாடல பாடும் பொழுது இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லி பாட போறோம். எல்லாரும் நம்ம அப்படிதான் போறோமா? காலை வேளை நம்மளே நம்ம கேட்டுக்கலாம், நான் இயேசுவின் பின்னாடி தான் போறேனா இல்லை இந்த உலகத்தை பார்த்து நான் போயிட்டு இருக்கிறேனான்னு சொல்லி கேட்போம். ஆனா நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த காலை வேளையில் நம்ம இங்க வந்து நிக்கிறோம்னா அவர் பின்னாடி போறதுக்காக தான், அவரை மட்டுமே சார்ந்து இருப்பதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாடலை பாடும்போது ஒவ்வொரு வார்த்தையும் மீண்டுமாய் உணர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி போவோம், பாடுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுவோமா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன்,
மாட்டேன். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற சத்தம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். ஹalleluya. நம் வேதம் சொல்கிறது அவர் நம் கொம்புகளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். Hallelujah. He exalts his horn like the horn of the unicorn அப்படின்றது. அவர் நம் கொம்புகளை உயர்த்துகிற தேவன். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கூட உங்களை உயர்த்த போகிறது கர்த்தருடைய கிருபை தான், அவருடைய கரம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை பாஸ்டர் நான் ஒரு சாதாரண வேலை தான் செய்றேன், எனக்கு மேல உயர் அதிகாரிலாம் இருக்கிறாங்க, கவலை இல்லை. உங்களை உயர்த்துகிறது தேவன் மாத்திரமே. ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரண ஒரு சிறுவனை, ஒரு வாலிபனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் உருவாக்கினவர் கர்த்தர். உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய குடும்ப காரியங்களை ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என்னுடைய குடும்பங்களில் நான் உதாசீனப்படுத்தப்பட்டது போல, ஒரு ஒதுக்கப்பட்டது போல நான் இருக்கிறேன், என்னை யாரும் விசாரிக்கிறது இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க உயர்ந்த ஸ்தானத்திற்கு வரும்போது எல்லாரும் என்ன செய்ய முடியும்? உங்களை பார்த்துதான் ஆகணும். தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை என்ன செய்ய முடியும்? கொண்டு போய் வைக்க முடியும். இந்த காலை வேளையில அது கர்த்தாவே, என்னுடைய படிப்போ, என்னுடைய வேலையோ, என்னுடைய பணபலமோ அல்ல, நீர் என்னை உயர்த்தி சுத்தமாய் வைத்திருந்தால் அது யாராலையும் தடுக்க முடியாது. அதை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை நம்ம பாட போறோம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காக்கின்றவரோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை,
ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் உண்மையிலே சொல்ல முடியும், கர்த்தர் என்னை ஒருபோதும் வெட்கப்படுத்த விடாது தேவனால். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன். நீங்க எந்த சூழ்நிலையில நீங்க இருக்கலாம், நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் முகத்துக்குள் ஒரு பிரகாசத்தை கர்த்தர் கட்டளையிட்டுக்கிட்டே இருக்கிறார். உங்களை பார்க்கிறவங்க முன்னாடி உங்களை பார்த்தது போல அல்ல, உங்களை பார்க்கிறவங்க புதுவிதமா உங்களை பார்ப்பாங்க. உங்க தலைகளை நிமிர செய்கிற தேவன், கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்களை அவர் நிமிர செய்கிற தேவன். நான் இத்தனை ஆண்டுகள் கூனி குறுகி என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டேன். இத்தனை வாழ்க்கை நான் ஓடி ஒளிந்து நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும். இனி என்னுடைய தலையை நிமிர செய்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவ சமூகத்திலிருந்து நான் பேசுறேன். உங்களுடைய வாழ்க்கை இதற்கு முன்பதாக வேறு விதமா இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்க தலையை நிமிர செய்கிற தேவன். நீங்க எங்கு போனாலும் உங்களுடைய வாக் ஜஸ்ட் அப்பா தான் இருக்கும். இதுவரை நான் ஒளிந்து கொண்டு குனிந்து கொண்டு ஒரு இடத்துல இருப்பதே தெரியாதது போல வருவதும் போறதும் யாருக்கும் தெரியாது பாஸ்டர். நான் வேலை ஸ்தலத்தில் என்னை யாரும் என்னை ஐடென்டிஃபை பண்றதே இல்லை, என்னை யாரும் ரெக்கக்னைஸ் பண்றதே இல்லை. ஆனா இனிமேல் நீங்க போற இடத்துல உங்களை மட்டும் தான் பார்ப்பாங்க. தேவனுடைய கரம் உங்க மேல இருப்பதனால நீங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி உங்க தலையை நிமிர செய்கிற தேவன். இந்த காலை வேளையில கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை வைத்திருக்கிறீர், தலையை நிமிர செய்கிற தேவன். கர்த்தாவே, போற இடங்களில கர்த்தாவே, என்னுடைய தலை இயேசு கிறிஸ்து என்பதை நான் உலகத்திற்கு பிரகடனப்படுத்தக்கூடிய நேரம். என் தலையை நான் என்னுடைய பெருமையினால் அல்ல, என் தலையாகிய கிறிஸ்து எனக்குள் இருப்பவர் என்பதை இந்த உலக ஜனங்களை அடையாளம் கண்டுகொள்ளத்தக்கதா கர்த்தாவே. வெட்கப்பட்ட நாட்களுக்கு எல்லாம் கர்த்தாவே இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நீர் அருளும்படியா காலை வேளையில நான் பேசுறேன் கர்த்தாவே. நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள் நீர் கொண்டு செல்லும். அவர்கள் இதுவரையும் அவர்கள் பட்ட பாடுகளும் கவலைகளும் கஷ்டங்களும் நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஏளனமாய் பேசிய ஜனங்கள், நீ எப்பொழுதும் என்ன காட்டிலும் நீ கீழே தான் அப்படின்ற எண்ணக்கூடிய ஜனங்கள் மத்தியில தான் நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை நிமிர செய்ய போகிறது. இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு புதிய அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. இதுவரையும் என்னுடைய வாழ்க்கை கூனி குறுகி இருந்தது அப்பா. அநேக ஆண்டுகளாக கூனி குறுகி இருந்த ஒரு பெண்மணி இயேசு கிறிஸ்துவை சந்தித்த மாத்திரத்தில் அவளுடைய கூன் மாறி நிமிர்ந்து நின்றாள் என்று வேதத்தில் படிக்கிறோம். அதே போல எத்தனையோ நபர்கள் கர்த்தரே நான் பார்க்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில நான் அநேக இடங்களில் நான் யாருக்கும் நான் என்னுடைய முகத்தை காண்பிக்க நான் விரும்பல. நான் போறதும் வரதும் யாருக்கும் தெரியணும்னு நான் விரும்பலன்னு நினைக்கிறீங்க. எந்த இடத்துல நீங்க அப்படி இருக்கிறீங்களோ ஹல்லேலூயா, அந்த இடத்துல உங்களை கரம் பிடித்து கர்த்தர் உயர்த்தி வைக்கக்கூடிய ஒரு தருணம். மிஸ் பண்ணிடாதீங்க.
தேவனை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க. நம்ம இப்ப பாடின பாட்டு, He exalt your horn of the unicorn அப்படின்னு இருக்குது. காண்டாமிருகத்தின் கொம்பை போல உங்களை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. ரபா ஷிதரபலபரபோ ஷிதரபா. இது ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல, ஒருவருக்கு மாத்திரமல்ல, ஒரு சிலருக்கான வார்த்தை. ரபா ஷிதரபலபரபோ ஷிதரபா. நான் கடினமா வேலை செய்றேன், ஆனா எனக்குரிய அங்கீகாரம் இன்னும் எனக்கு கிடைக்கவே இல்லையே. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னால முடிந்ததற்கும் அதிகமா நான் செய்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்தினார்னா அந்த உயர்வு நிரந்தரம். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆள் பலத்தினால, ஒருவேளை நான் இவங்களை பிடிச்சா இந்த காரியம் எனக்கு நடக்கும் நீங்க நினைக்கலாம். அந்த ஆள் இல்லாம போயிட்டேன்னா உங்களுடைய நிலைமை பரிதாபமா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வழிந்தோட கூடிய அபிஷேகம், வழிந்தோட கூடிய அபிஷேகம். நான் நிறுத்தணும்னு நினைச்சா கூட நிறுத்த முடியாதபடி கர்த்தர் வாயில வார்த்தைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார். உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில நிறைந்து வழிகின்ற அபிஷேகத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போகணும்னு விரும்புறார். ராபா ஷிதரபலபரபோ ஷிதரபா. இந்த அபிஷேகத்தின் நிமித்தமாய் அந்த பாத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கிற நபர்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களை சுற்றி இருக்கிற மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கை மாறும். ராபா ஷிதரபலபரபோ ஷிதரபா. ராபா ஷிதரபலபரபோ ஷிதரபா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, என்னுடைய தலையை மாத்திரமல்ல, என்னோடு கூட இருக்கிறவர்களை நீங்க உயர்த்த போகிற தேவனா இருக்கிறீங்க ராஜா. கர்த்தாவே, நீர் அப்படி செய்ய போவதற்காக உம்மை துதிக்கிற ராஜா. ஆவியானவருடைய அசைவாடுதலுக்காக நன்றி ராஜா. உடைய வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. நீர் செய்து வருகிற உடைய கிரியைகளுக்காக நன்றி கர்த்தாவே. ஆவியானவரே, எங்களை நிரப்பும் ராஜா, முற்றிலுமாய் நிரப்பும். ஹல்லேலூயா. தானியேலுக்கு ஒரு நிறைவு வரும்போது, ஒரு உயர்வு வரும்போது, அவனோடு கூட இருந்த, அவனோடு கூட ஜெபித்த அவனுடைய நண்பர்களுக்கும் ஒரு உயர்வு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. எங்கள் உள்ளங்களை நிரப்புங்கப்பா. எங்க உள்ளங்களை நிரப்புங்கப்பா. எப்பொழுதும் உடைய வார்த்தை எங்க இருதயங்களை நாங்கள் ஏந்தி கொண்டவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபையை தாரும். கர்த்தருடைய திரு கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் நீங்கள் உணர்ந்தீங்கன்னு தெரியல. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தேர் வில் பி an exaltation. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை உயர்வுக்கு நேராய் கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். ஐ ஃபெல்ட் இன் மை ஸ்பிரிட். இது ஒருவருக்கு மாத்திரமல்ல, ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. சில நேரங்கள் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உந்தி தள்ளும். we could not stop to speak his word. I felt இந்த நாளிலும் உங்கள் தலையை நிமிர செய்கிற தேவன் கர்த்தர் தான். ஒருவேளை உங்களுடைய சுய பலத்தில் நீங்கள் நிற்கிறீங்க, என்னுடைய படிப்பு தான் அந்த வேலையை எனக்கு பெற்றுக் கொடுத்தது, எனக்கு அந்த ஆளை தெரிஞ்சதுனால இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைச்சதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல. உங்கள் தலையை நிமிர செய்கிறவர் அவர் தான், உயர்த்துகிறவர் தேவன். இந்த காலை வேளையில் நம்ம அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உரித்த இடத்துல, உரித்த ஸ்தானத்தில் அவர் நம்மளை கொண்டு போய் என்ன செய்வார்? உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. தாவீது ஒரு நாள் நினைச்சதில்லை நான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவா இருப்பேன் அப்படின்னு. யோசேப்பு ஒரு நாள் நினைச்சதில்லை அந்நிய தேசத்துல போய் என்னை அடுத்த ஸ்தானத்துல கொண்டு போய் வைப்பாருன்னு. இல்லை, நினைக்காத இடத்துல நினைக்காத நேரத்துல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசித்தவர்களாய், அதை உறுதியாய் நம்பினவர்களா நம்ம இருந்தோம்னா அந்த நம்பிக்கைக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். சரி, நாம் இந்த வாரத்தில்
கர்த்தருடனான அந்தரங்க வாழ்க்கை, மை சீக்ரெட் லைஃப் வித் காட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அநேக நேரங்களில் நம்மளுடைய அந்தரங்கம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நான் வெளியில் இருக்கிற மாதிரி அல்ல, நாம் வெளியில் காண்பது போல் அல்ல, நமக்குன்னு ஒரு சீக்ரெட் லைஃப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் எப்பொழுது என்னுடைய சீக்ரெட் லைஃபை கர்த்தருக்கு நான் கொடுக்கிற, என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னுரிமை கொடுக்கிறேனோ, கர்த்தர் அதை என்ன செய்கிறாரு? வெளியரங்கமான பலனை கொடுக்கிறார்னு சொல்லி பார்த்தோம். வெளியரங்கமான பலனை கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். இந்த நாளிலும் அதனுடைய தொடர்ச்சியாக தேவனுடனான அனுபவம், எக்ஸ்பீரியன்சிங் காட், எப்படி என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனுடனான அனுபவம் எனக்கு கிடைக்கும். How to experiencing God in daily life. இப்பொழுது இந்த நாட்களிலும் கூட அது நடக்குமா? ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் தேவன் அவர்களுடைய தீர்க்கதரிசி மூலமாக, ஆசாரியர் மூலமாக, நியாயாதிபதிகள் மூலமாக அவர் நினைப்பதை ஜனங்களுக்கு பேசினார். அப்ப ஜனங்களுடைய தேவனுடன் வாழுகிற ஒரு அனுபவத்தை பெற்றார்கள். ஆனா இன்னைக்கு தேவனுடனான உள்ள அனுபவம் எனக்கு கிடைக்குமா? இன்னைக்கு இதெல்லாம் பாசிபிளா இருக்குமா அப்படின்னா என்ன பதில்? எஸ், ஆமா, இன்றும் அது சாத்தியம்தான். இன்றும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியுமா தேவனை அப்படின்னா முடியும். எப்படியெல்லாம் முடியும் சொல்லி ஒரு சின்ன காரியத்தை நான் சுருக்கமாக, ரொம்ப பெருசான ஒரு செய்தியா இருக்குது, நான் ரொம்ப கண்டென்ஸ் பண்ணி நான் உங்களோடு கூட பேச நான் வாஞ்சிக்கிறேன். இதை தொடர்ச்சியா பேசலாம், ஆனா நான் இது ஒரே வாரத்துல இது உங்களோடு கூட நான் ஒரு தாட் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். இன்றும் தேவனுடனான உள்ள அனுபவம், எக்ஸ்பீரியன்சிங் காட் அப்படின்றத குறித்து உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். பாருங்களேன், தேவனுடைய பிள்ளைகள்ல தேவனை விசுவாசிக்கின்ற தேவ ஜனம் அவருடைய நடைகளை, அவரை ஃபாலோ பண்றது தான், அல்ல அவரை பின்தொடர்வது தான் விசுவாச வாழ்க்கை. ஆனால் அவருடன் உள்ள அனுபவத்தில் நாம் நாள்தோறும் தங்கி இருப்பது தான் அவருடைய மிகப்பெரிய வாஞ்சையா இருக்குது. முதலாவது மனிதனை படைத்த தேவன் அவர் படைச்சிட்டு அவர் பாட்டுக்கு போல, அவர் என்ன செய்தாரு? ஒவ்வொரு நாளும் சாயங்கால வேளையில் அவர்களோடு கூட என்ன செய்தாராம்? உலாவினார். அந்த அனுபவத்தை மனிதர்களுக்கு கொடுப்பது தான் அவருடைய வாஞ்சையா இருக்குது. அப்போ எப்படி நான் தேவனை அனுபவிக்க முடியும்? எப்படி அவரோடு கூட இருக்கின்றதை நான் என்ன செய்ய முடியும்? அனுபவம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி அந்த அனுபவம் எனக்கு கிடைக்கும்? எப்படி நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஆனா இந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி, அனுதினமும் அவரோடு கூட உள்ள ஐக்கியத்தின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி பிசாசாகிய சத்ரு நம்ம என்ன செய்யறான்? டைவர்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கிறான். முதலாவது நான் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்புறம் உங்களுக்கு நல்லா புரியும். இதே பிசாசானவன் என்ன செய்யறான்? அவனுக்கு நம்மளுடைய சில நயவஞ்சகமான சில பொய்களை அவன் நமக்கு வாழ்க்கையில் என்ன செய்யறான்? பேசி வேதத்தை படிக்க முடியாது. நமக்கு வீட்டில் வெளியில் இருக்கும்போது என்ன சொல்றோம்? என்ன நினைப்போம்? வீட்டுக்கு போனோம்னா நான் வேதத்தை படிக்கணும், பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா வீட்டுக்கு வந்த உடனே அது முடியுதா? அநேக நேரம் அது இல்லை. ஏன்னா வீட்டோட சூழ்நிலை பார்க்கும்போது நம்முடைய எண்ணங்கள் மாறுது. சத்ரு என்னென்ன காரியங்களை செய்யறான்? அவன் தேவனுடனான உள்ள அனுபவத்தை நமக்கு தராதபடி நம்மை பிரித்து எடுக்கிறான். பாருங்க, முதல் மனிதனாகிய முதல் திட்டத்தை அவன் எப்படி வகுத்தான் என்று சொல்லி பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை நாம் படிக்கலாம் பாருங்களேன். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஹல்லேலூயா. பிசாசானவன் ஆதாம விட்டுட்டான். ஏவாள் இடத்துல வந்து என்ன சொல்றான்? நீங்க இதை சாப்பிடும் போது உங்கள் கண்கள் என்ன செய்யுமா? திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த வசனத்தையும் பார்க்கலாம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ஹல்லேலூயா. அவனும் புசித்தான். என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கிளியரா பாருங்க. சத்ருனுடைய திட்டம் என்ன? ஏவாளை பார்த்து, நீ இந்த கனியை புசிக்கின்ற மாத்திரத்திலே உன் கண்ணு என்ன செய்யுமா? திறக்கும், நீயும் தேவர்களில் ஒருவரை போல ஆவேன்னு சொன்னாரு. உடனே இவன் என்ன பண்றா? திரும்பி அந்த பழத்தை பார்க்கறா, அந்த கனியை பார்க்கறா. அப்படிதானே போட்டிருக்குல்ல? அது பார்வைக்கு, ஆமா இல்ல 3 காரியம் தெரியல, எப்படியா? பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கத்தக்கதற்கு இச்சிக்கத்தக்க விருட்சம் என்று என்னவா கண்டு. அப்ப அவளுக்கு பார்வை இருக்கா இல்லையா?
இன்னைக்கு அநேக நேரம் நாம் தவற விடுகிற காரியம், அவளுக்கு காண்கிறா. தேவன் இருவரையும் குருடா படைக்கல, 2 பேரையும் அவருடைய ரூபத்தின்படி தான் படைச்சாரு. ஆனால் சத்ருவானவன் என்ன சொல்றான், நீ இதை உண்ட மாத்திரத்துல, நீ இதை சாப்பிட்டா உன் கண்கள் திறக்கும். அவன் என்ன யோசிச்சிருக்கான், எனக்கு இப்பே கண்ணு தெரியுதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. இன்னைக்கு அநேக நேரம் என்ன தெரியுமா, கர்த்தர் உங்களுக்கு அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் நீங்க அதை பெற்றுக்கொள்ளும்படி நீங்க வேற ஷார்ட்கட்ல போலான்னு சொல்லி அநேக காரியங்களை என்ன செய்யறான், அவருடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுக்கும் எனக்கும் உள்ள அனுபவம் என்ன, எக்ஸ்பீரியன்சிங் காட் இன் டெய்லி பேசிஸ், இதுதான் அவருடைய விருப்பம். ஆனால் இவன் என்ன சொல்றான், நீ இதை சாப்பிட்டாதான் உன் கண்ணு திறக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இவள் ஏற்கனவே அந்த கனியை பார்க்கிறா, அப்ப கண்ணு ஆல்ரெடி தெரியுது. ஆனால் சாப்பிட்ட மாத்திரத்தில் அவளுக்கு இன்னொரு கண்ணு திறக்கப்பட்டது. அந்த கண் என்னது, தீமையை அறிகிற கண். அதுவரையும் நன்மையை மாத்திரம் பார்த்து பழகிய அவளுக்கு எப்பொழுது சத்ருவானனுடைய பொய்யை வாங்கி கொண்டாலோ தீமையான கண்ணும் திறக்கப்பட்டுருச்சு. இல்ல, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க போய் அரிசி வாங்குறீங்க, இந்த ஊர்லலாம் நம்ம அரிசி என்னதுல கல் பார்க்கறதுக்கு வேலையே கிடையாது, அப்படிதானே? ஊர்ல நம்ம அரிசி வாங்குறோம்னா அந்த அரிசிக்கு ஒரு பகுதி என்ன இருக்கும், எல்லா கடையிலையும் சொல்றேன், நல்ல நம்ம ஊர்லயும் நல்ல எல்லாம் இருக்குது, கலப்படம் பண்றவங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அப்போ நல்ல அரிசி தான் இருக்குன்னா நம்ம என்ன செய்யறதில்ல, அதை கல் பார்க்கறதில்ல, உடனே என்ன செய்யறோம், அடுத்தது பொங்க ஆரம்பிச்சிடறோம். ஆனா கற்கள் நிறைந்திருந்ததுன்னா என்ன இருக்கும், அதை எடுத்து பொறுக்கி போடுவதற்கு நமக்கு வேற எக்ஸ்ட்ரா வேலை ஆயிருது, எக்ஸ்ட்ரா நேரம் ஆயிருது. இன்னைக்கு தீமையை அறிந்து கொண்ட இந்த மனித குலத்திற்கு எக்ஸ்ட்ரா வேலை என்ன வந்துருச்சு, தீமையும் நன்மை தீமை அறியக்கூடிய அறிவு நமக்கு வந்ததுனால நமக்கு இன்னும் எஃபர்ட் அதிகமா போச்சு. தேவனுடைய உதவி இன்னும் நமக்கு அதிகமா தேவை. ஏன்னா நான் தேவனுடனான உள்ள அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி சத்ருவானவன் ஒவ்வொரு நாள் என்ன செய்யறான், தீமைகளை விதைச்சுக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு இது செய்வேன்னு, தீமையான காரியம் வருது, இது எப்படி நடக்கும், உனக்கு முன்னாடி இருக்கிற லிஸ்ட் எல்லாம் பார்த்தியா, அவங்களுக்கெல்லாம் வந்தாதான் உனக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா, உங்களை முன் குறிச்சிட்டாருன்னா அப்படி பைபாஸ் பண்ணி உங்களுக்குரியதை என்ன செய்ய முடியும், அவரால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தை எத்தனை பேருக்குன்னு சொல்ல, நீங்கள் ஒருவேளை இதுவரையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெரிய காரியத்தை, பெரிய நன்மையை நான் இதுவரையும் பெற்றதே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் முழுமையாய் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு காரியங்கள் சரியாய் நடப்பதே இல்லை, எனக்கு பாரபட்சம் பார்த்து என்னை தள்ளி விடுறாங்கன்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் சொல்கிறேன், இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு நல்ல செய்தியோடு கூட நீங்கள் வருவீங்க. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொன்னவங்களுக்கு அப்படியே நடக்கட்டும். ஆமென். நான் சீரியஸாக என்னுடைய அடி வயிற்றிலேருந்து இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறேன். ஹல்லேலூயா. நீங்க காத்திருக்கிற காரியத்தை நன்மை மாத்திரம் தான் கர்த்தர் கொடுத்தாரு. எப்பொழுது தீமையும் அவன் ஏற்றுக்கொண்டானோ, இந்த உலகத்துல தீமையை நான் வெறுத்து ஒதுக்குவதற்கு எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவை, எக்ஸ்ட்ரா ஞானம் தேவை, எக்ஸ்ட்ரா டைம் தேவை. புரியுதா? நல்லா பார்த்துட்டு தான் இருந்தாங்க, ஆனா இதை சாப்பிட்டா இன்னும் கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னதுனால, அந்த பொய்யை உள்வாங்கி கொண்டதுனால அவர்கள் விரட்டப்பட்டார்கள். அதுவரையும் அந்த தோட்டத்தில் கனி எங்கெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. ஆனால் இனிமேல் எப்படி இருந்தது, கடுமையாய் விதைச்சு உழைச்சி தான் அதை என்ன செய்ய வேண்டியது, பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ தேவனுடனான உள்ள அனுபவத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எனக்கும் பாஸ்டர் இதெல்லாம் ஒருவேளை சில நபர்களுக்கு இது நடக்கலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அது கடினம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. எல்லாரும் தேவனுடனான உள்ள அனுபவத்தை பெற்றுக்கொள்வது தான் அவருடைய வாஞ்சையா இருக்கு. ஒரு வசனத்தை வாசித்து அதற்கு பிற்பாடு நான் செய்திக்கு நேராக கடந்து போகலாம். எடுத்துக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்கதா முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னா, இதில் ஆங்கில வேதாகமத்தில் அது ரொம்ப அழகான ஒரு பதம் கொடுக்கப்பட்டிருக்குது. என்னதுன்னா, சாலிட் ஃபுட். ஆமாம், கரெக்ட். சாலிட் ஃபுட் பிலாங்ஸ் டு தோஸ் ஹூ ஆர் மெச்சூர்ட் அப்படின்னு இருக்கு. திடமான ஆகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? பூரண வயதுள்ளவர்களுக்கு. அடுத்ததுல பார்த்தீங்கன்னா, they exercise the senses, exercise to discern both good and
அவர்களுடைய புலன்கள், அவருடைய சென்சஸ் எப்படி இருக்குதா? எக்ஸசைஸ்டா இருக்குது. சென்சஸ் எக்ஸசைஸ்ட் எப்படியா? டிசர்னிங் குட் அண்ட் ஈவில். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், பொய் எப்பொழுதுமே முற்றிலும் பொய்யா இருக்காது. நன்மையும் தீமையும் கலந்து இருக்கிறது தான் பொய். 100% உண்மையா இருந்ததுன்னா, 100% அது பால்ல தண்ணியே கலக்கலனா அது சுத்தமான பால். அந்த பால்ல ஏதோ ஒரு டிராப் விஷத்தை கலந்துட்டாங்கன்னா அது, அப்போ பார்க்கிறதுக்கு பால் மாதிரி தான் இருக்குது. ஆனால் தேவன் அதை என்ன செய்யறார்? அந்த 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 காரியத்தை பார்க்கும்போது அதுல ஏதோ ஒரு கலப்படம் இருக்குது. அது போலவே நான் எக்ஸசைஸ், என்னுடைய சென்சஸ் நான் எக்ஸசைஸ் பண்ணாம இருந்தா பார்வைக்கு அது நேர்த்தியானது போல தான் இருக்கும். ஆனால் தேவனுடனான உள்ள அனுபவம் எனக்கு இருக்கு பாருங்களேன். எக்ஸ்பீரியன்சிங் காட், கர்த்தர் நீ இதுதான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும்னு இல்லை. எனக்குள் இருக்கிற, எப்படி ஒரு மனுஷனுக்கு ஐம்புலன்கள் இருக்குல்ல, இந்த ஐம்புலன்களுடைய செயல்பாடு ரொம்ப பிரத்யட்சமா இருக்குது. 5 சென்சஸ், ஐம்புலன்கள்லாம் ஒருவேளை பாஸ்டர் ஏதோ பொயட்ரிக்கா பேசுறாரு அப்படின்னு நினைச்சுக்காரு. 5 புலன்கள்லாம் 5 சென்சஸ். என்னதுலாம் 5 சென்சஸ்? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இல்ல பிரதருக்கு புரியும் நினைக்கிறேன். மெய் இல்ல, பாடி, டச். முதலாவது என்னது? டச். டேஸ்ட். அடுத்தது சைட், ஸ்மெல் அண்ட் ஹியர். நம்ம கண்ணை மூடிட்டு இருந்தா கூட யாராவது நமக்கு பழக்கமான நபர் பேசினா இதுதான் பேசுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல சில காரியம் நம்மளை யாரோ வந்து தொடுறாங்கன்னா அந்த தொடுதலினால் ஏற்படுகிற உணர்வை வைத்து நாம் என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ளலாம். இந்த 5 சென்ஸ் தான் இந்த உலகத்தில் நான் வலுவாதபடி, நான் தவறிவிடாதபடி என்னை என்ன செய்து, என்னை நிலை நிறுத்துகிறது. அப்படிதானே? இந்த 5 சென்ஸ் என்னை நிலை நிறுத்துகிறது. அது போலவே ஆவிக்குரிய 5 புலன்களை குறித்து உங்களோடு கூட நான் பேச போறேன். இந்த 5 புலன்கள் இருக்கும்போது தான் நம்ம பூமியில் என்ன செய்கிறோம்? விழாதபடி நம்மை தக்க வைத்துக்கிறோம். ஏதோ ஒரு நெருப்பு எரியுதுனா நம்ம போய் என்ன செய்யறதில்ல, தொடுறதில்ல. காரணம் என்னது? தொட்டா சுடுன்ற உணர்வு நமக்கு இருக்குது. இந்த உணர்வை குறித்து தான் உங்களோடு கூட பேச போறேன். எப்படி தேவனுக்கு, எப்படி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் காட? தேவனை நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னா என்னுடைய உணர்வுகள் மூலமாய். ஃபீலிங் கிடையாது. ஒரு உணர்ச்சினா ஒரு ஃபீலிங்கை பார்த்து நான் சொல்லல. எக்ஸ்பீரியன்சிங், அனுபவத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு 5 புலன்கள் எனக்கு அவசியமா இருக்குதோ, தொடுதல், முகர்தல், கேட்பது, சுவைப்பது, இப்படி பல காரியங்கள் எனக்கு என்னது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு உறுதுணையா இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய மனிதனுக்கும் இதே காரியங்கள் உண்டு. எப்படி நாம் புறம்பாய் ஒரு மனிதன், இப்போ வந்து ஒரு நபரை சொல்லி பெயர் சொல்லி நான் சொல்றேன். இப்போ பிரதர் அடோலின் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது? அவருடைய வெளியரங்கமான ஒரு ஷேப், வெளியரங்கமான ஒரு உருவத்தை நாம் பார்க்கிறோம். இதுதான் பிரதர் அடோலின். அவரை போலவே அவருக்குள் ஆவியானவ ஒரு சொரூபமும் இருக்குது, ஆவியானவ ஒரு ஷேப்பும் இருக்குது. ஏன்னா முதலாவது படைத்த மனிதன் ஒரு ஸ்பிரிட் பீயிங் தான், ஆவிக்குள்ளானவன் தான். அதே போல அந்த ஆவியானவனுக்கும் அந்த புலன்களுடைய செயல்பாடு இருக்குது. நாம் என்ன நினைக்கிறோம்? உணர்வு அற்றவன் என்பதற்கு அதுதான் அர்த்தம். உணர்வுள்ளவனுக்கும் உணர்வற்றவனுக்கும் உள்ள அர்த்தம் என்ன? உணர்வில்லாதவன் பாவத்தையும் செய்வான், ஒரு பெருசா பொருட்படுத்தாம பாவத்திலே இருப்பான். அவனுக்கு அதை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து உணர்வு இல்லை. இந்த உணர்வுன்ற வார்த்தை ஆங்கில பதத்தில் ரொம்ப சிம்பிளா இருக்குது. எனக்கு ஆங்கிலத்தோட தமிழ் அந்த வார்த்தையினுடைய ஆழம் எனக்கு உற்சாகத்தை கொடுத்தது. உணர்வுள்ள ஆவியை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி தாவீது ஜெபிக்கிறான். உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாருன்னு சொல்லி சாலமன் ராஜா தன்னுடைய தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு உணர்வுள்ள இருதயத்தை கேட்கிறான். உணர்வுள்ள இருதயம், உணர்வுள்ள ஆவி என்பதற்கு ஆங்கில பதத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குது. உணர்வுள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருக்குது. ஆனா தமிழ் அதனுடைய ஆழம் ரொம்ப அதிகமா இருக்கு. உணர்வுள்ளது அப்படின்னா ஒரு காரியத்துல எனக்கு என்ன செய்யுது? சில பேருக்கு பல்லு விளக்கும் போது என்னது கூசுது, இல்ல ஐஸ்கிரீம். உங்களுக்கு அதெல்லாம் பல்லு விளக்கிறதுலாம் விடுங்க பாஸ்டர். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்னது உணர்வு பயங்கரமா இருக்குது. சிலருக்கு
சில நபர்களுக்கு ஒரு பக்கம் பக்கவாதம்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு பேரலைஸ்ட் ஆயிட்டாங்கன்னா அந்த பக்கம் என்ன செய்யாது, அவங்களுக்கு உணர்வு அற்றவர்களா இருப்பாங்க. உணர்வு இல்லை, இதுதான் சரியான அர்த்தம். வேத வசனத்தை உணர்வில்லாத ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க, உணர்வுள்ள ஜனங்களா இருக்கிறாங்க. இந்த உணர்வு தான் என்ன சொல்லுது, இந்த 5 சென்சஸை குறித்து நான் உங்களோடு கூட பேச போறேன். இந்த உணர்வு எனக்குள்ள அது செயல்படும் போது தான் தேவனுடனான அனுதின எக்ஸ்பீரியன்ஸை நான் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இது சாத்தியமா பாஸ்டர்னா அது சாத்தியம். ஆனால் அந்த உணர்வை நான் என்ன செய்யணும், நான் திட உணவை சாலிட் ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு நான் ஒரு மனிதனாய் மாறுவதற்கு ஐ எக்ஸசைஸ் த சென்சஸ். இந்த புலன்களை நான் என்ன செய்யணும், ஐ நீட் டு பயிற்சி கொடுக்கிறவனா இருக்கணும், பயிற்சி அளிக்கிறவனா இருக்கணும். அப்படிதானே சொல்லப்பட்டிருக்குல்ல, நான் வாசித்த அந்த பகுதியில் நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்க, நன்மை தீமை அறியத்தக்க நான் என்ன செய்யணும், பயிற்சியை கொடுக்கத்தக்கதாய் பகுத்தறியத்தக்கதாய் நான் என்ன செய்யணும், என்னை மாற்றிக்கொள்ளணும். அப்போ என்னுடைய சென்ஸை குறித்து நாம் இப்போ பார்க்க போகிறோம், நம்மளுடைய உணர்வுகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இல்லை, நம்ம வீட்டில் ஒருவேளை நல்ல ஒரு ஃபிஷ் கறி பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு யாராவது சொல்லணுமா, ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது, சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். இல்லை, சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். அது எப்படி இருக்கும்னு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய நாக்கில் என்ன செய்யுது, டேஸ்ட் பட் என்ன செய்யுது, சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் நமக்கு கொடுக்குது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஒப்பிடும்படி நான் சொல்றேன். அப்புறம் அந்த நல்லா சமைச்சு முடிச்சாச்சு அப்படின்னு கையை அப்படியே போய் அந்த சட்டியை தூக்கிடுறோமா, என்ன செய்யறோம், ஒரு துணியை பிடிச்சி தான் தூக்குறோம். காரணம் அது சென்ஸ் ஆஃப் டச். இல்லை, அப்புறம் இது ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலான்ற வார்த்தை எப்போ வருமோன்னு சென்ஸ் ஆஃப் ஹியரிங்கில் நம்ம இருக்கிறோம். ஒரு சாப்பாட்டுக்கே இந்த 5 சென்ஸ் வேலை செய்ய வேண்டியிருக்குன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நன்மை தீமையை அறிவதற்கு பகுத்தறியத்தக்கதான ஞானேந்திரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்மளுடைய ஆவிக்குரிய 5 புலன்களும் நமக்கு என்ன செய்யணும், ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவருடைய வார்த்தையை நாம் கேட்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் அவரை குறித்து நான் என்ன செய்ய முடியும், அந்த அனுபவத்தை, அவருக்குள் இருக்கின்ற அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி பாசிபிள், இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து நீங்கள் செய்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் எதை ஆவியானவர் உங்களுக்கு தெரியப்படுத்தணுமோ இந்த 5 புலன்கள் வாயிலாக ஆவியானவர் உங்களுக்கு செயல்படுத்தி அதை என்ன செய்வார், விளக்குவார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அங்கு சொல்லப்பட்ட காரியம் என்னது, அதற்கு முன்பதாக 4ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லப்பட்டது. ஆதி திருச்சபையில் அந்த அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த அந்த மத்தியில் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததன் நிமித்தமாக அவர்களுடைய காணியாட்சிகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். இல்லை, அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அந்த 5ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் அனேனியா என்ற ஒரு பெயருள்ள ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு சப்பீரால் என்ற ஒரு மனைவியும் கூட இருந்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இருவரும் அவர்களுக்கு உண்டான காணியாட்சிகளை விற்று காணியாட்சிகளை விற்று ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தான். நீங்க நல்லா யோசித்து பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில எதையாவது நான் வஞ்சிக்கிறேனா, நான் எதையாவது டிசீவ் பண்றேனா? ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்துக்கொண்டு இன்னொரு பகுதியை என்ன செய்யறான், அவள் கொடுக்கிறான், அவன் கொடுக்கிறான். 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்குள்ள வந்து சொல்றான். 3வது வசனத்தை நீங்க படிக்கலாமே. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அடுத்த வசனம் கூட, அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். ஹல்லேலூயா. நல்லா கவனமா கேளுங்க. இது யாருக்காவது தெரியுமா? கணவன் மனைவிக்கு மாத்திரம் தான் தெரியும். ஆனால் இது யார் தெரியப்படுத்தினா? நான் சொல்றேன், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் ஷார்ப்பா இருந்ததுன்னா, எது உங்களுக்கு தெரியப்படுத்தணுமோ, எது நீங்க அறியணுமோ, கர்த்தர் உங்களை என்ன செய்வார், அதை வெளிப்படுத்துவார்.
நீங்களா போய் என்ன சொல்றாங்க, நம்மளை பத்தி பேசுனாங்களா, அவங்க என்ன பேசுனாங்கன்னு காது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எதை அறிவிக்க வேண்டுமோ கர்த்தர் அதை உங்களுக்கு என்ன செய்வாரு, அறியும்படி செய்வார். அல்லேலூயா. பேதுரு இங்க சொன்ன காரியம் என்னது? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நீங்கள் பொய் சொல்ல எத்தனித்தது என்ன? அல்லேலூயா. பேதுருக்குள்ள அந்த சென்ஸ், அந்த கான்ஷியன்ஸ் இருந்ததுனால அவனா போய் யார்ட்டையும் ஸ்பைலாம் வைக்கல. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாரு, முழுசா கொண்டு வந்தாங்களா, பாதி பேங்க்ல போட்டாங்களா, போய் பாரு, சொல்லல. ஆவியானவரே அதை வெளிப்படுத்தினார். அதனால தான் சொல்றான் அவன், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நீங்கள் பொய் சொல்ல எத்தனித்தது என்ன? அடுத்த வசனம் 4வது வசனத்தில் நம்ம பார்த்தோம், அவர் தேவனுக்கு விரோதமாய் நீ பொய் சொன்னது என்ன? இதே காரியம் தான் அவனுடைய மனைவிக்கும் நடக்குது இல்லை? அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை குறித்த காரியங்கள் எனக்கு விரோதமாக, என்னுடைய வளர்ச்சிக்கு, என்னுடைய செழிப்புக்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சென்சஸை நான் ஷார்ப்பாக வச்சுக்கிட்டா நான் இன்னும் அதிகமாக தேவனோடு கூட உள்ள அனுபவத்திற்குள் நான் என்ன செய்ய முடியும், போக முடியும் என்பதை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். செய்திக்கு நேராக கடந்து போகலாம். முதலாவது என்னது? தொடுதல், டச். ஃபர்ஸ்ட் சென்ஸ் என்னது? டச். எங்க டச் பண்றது பாஸ்டர் அப்படின்னு பார்க்குறீங்களா? தொடுதல் என்பது அதனுடைய அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய அர்த்தத்தை குறித்து நான் உங்களோட, தொடுதல்லாம் எப்படி நான், how can I touch Jesus? எப்படி நான் தேவனை தொட முடியும்? எடுத்துக்கொள்வோம். லூக்கா 8ஆம் அதிகாரத்தின் 41ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா 8:41. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எவிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட இன்விடேஷன் என்னது? ஒரு மனிதன் அவனை இயேசு கிறிஸ்துவை வருந்தி கேட்டுக்கொள்கிறான். என்னுடைய மகள், 12 வயது நிரம்பிய மகள் மரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறா, அவளை வந்து நீங்க என்ன செய்யுங்க, காப்பாத்தும் அப்படின்னு சொல்றார். இயேசு அவனுடைய வார்த்தைக்கு கேட்டு அவனோடு கூட நான் உங்க வீட்டுக்கு வரேன், உன்னுடைய மகளுக்கு நான் ஒரு சுகத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த வசனம் போற பகுதியில் என்ன நடக்குது பாருங்க. 44வது வசனத்தை படிக்கலாம். அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தை இயேசு எங்க போனாலும் ஒரு கூட்டம் என்ன செய்து, காரணம் என்ன தெரியுமா? அவருக்குள் ஒரு ஆவியானவர் இருந்து செயல்படுகிறதை ஜனங்கள் கண்டார்கள். தேவனுடைய குமாரன் என்று அவர் என்ன செய்தாங்க? அநேகர் அவரை விசுவாசித்ததுனால போற இடங்களெல்லாம் அற்புதம். வரவங்க யாருமே வெறுமையா திரும்பி விடல. அப்போ இந்த கூட்டத்தில் ஒரு நபர் இருக்கிறாங்க. எப்படி? எத்தனை வருஷம் பெரும்பாடா? 12 வருஷம். எத்தனை வயசு மகள் மரித்தார்னு எவ்விரு கூப்பிடுறான்? 12 இல்ல, 12னா ஏதோ ஒரு, ஆமா, உடனே அப்படி ஆராய்ச்சி பண்ணி 12 24 அப்படிலாம் நீங்க போயிறாங்க. 12 மாதம் தான் இருக்குது, இப்படிலாம் நான் பேசல. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவள் தன் ஆஸ்தியை அநேக காரியங்களுக்கு செலவழிச்சு ஒண்ணுமே என்ன செய்யல, சுகம் கிடைக்கல. ஆனால் அவள் என்ன நினைச்சா, நான் இயேசுவை போய் பார்க்க முடியாது, அவர் பயங்கரமான ஒரு கூட்டத்தில் இருக்கிறாரு, நான் அவர் வஸ்திரத்தின் தொங்கலையில ஓரத்தை நான் தொட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? தொடுவது என்பது என்னது? யாராவது சொல்றீங்களான்னு பார்க்கிறேன். என்னது? தொடுகிறது உணர்வு. அதுதான் என்ன கதையா இருக்குது. தொடுதல் உணர்வு தான் சொல்லிட்டேன். தொடுதல் தான் உணர்வு. உணர்தலுக்கு நம்மளுடைய சென்ஸில் ஃபர்ஸ்ட் தொடுதல். ஆமாம், அவ போய் தொங்கலை தொட்ட உடனே அதுக்கு நான் பதில் சொல்ல, கர்த்தரே சொல்றாரு பாருங்களேன். அவர் கேட்கிறார், தொட்ட உடனே அவர் கேட்கிறாரு, என்ன யாரு தொட்டா? சீஷர்களுக்கு நம்மளா இருந்தாலும் அப்படிதான் கேட்டிருப்போம்ல, என்ன நாங்களே இங்க, ஆமா பாக்ஸ் என்னது பவுன்சர், நாங்களே இங்க பவுன்சர் மாதிரி வரவங்களை தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்கிறோம். யார் தொட்டார்னு கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு கூட்ட ஜனம் உம்மை பின்பற்றுது. நல்ல கவனமா கேளுங்க. ஒரு பெரிய கூட்டம் அவரை பின்தொடர்கிறது. ஆனால் அநேகர் தொடுவதும் இந்த ஒரு பெண்மணி தொடுவதற்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது இல்ல?
ஒரு செலிபிரிட்டி வந்துட்டாங்கன்னா அவரை தொட்டு பார்க்கறது அவரை தொட்டு பார்க்கறதுல ஒரு ஆனந்தம் சில பேருக்கு. அநேகர் அந்த கூட்டத்தில் இயேசுவை இடிச்சிருப்பாங்க, இல்ல தள்ளி விழுந்திருப்பாங்க. ஆனா இந்த பெண்மணி தொட்டது ஒரு வித்தியாசமான தொடுதலை அவர் உணர்ந்தார். ஏன் சொல்றாரு? என்னுடைய சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை போனதை நான் உணர்கிறேன் அப்படின்னு சொன்ன இயேசுக்கு யார் தொட்டாருன்னு தெரியாதானே? தெரியும். ஆனால் அவர் என்ன விரும்புறார் தெரியுமா? எந்த மகள் யாருக்கும் தெரியாமல் தொட்டாலோ அவள் தன் வாயிலிருந்து எதற்காக தொட்டாள் என்பதை அவளே சொல்லணும்னு தான் செய்தார். நடந்ததா? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ரகசியமான கர்த்தரை நான் பின்பற்றேன்னு அல்ல, கர்த்தர் வெளியரங்கமாய் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும்னு விரும்புகிறார். அந்த காரியம் நடந்த உடனே அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க அதுல அந்த சம்பவத்தை 48 வரையும் படிக்கலாம். அதுக்கு என்னென்னலாம் நடந்ததுன்னு 48வது வசனத்தை நான் படிக்கும்படி நான் கேட்கிறேன். அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஹல்லேலூயா. 3 வார்த்தை தான் பேசுறார். 3 ஸ்ட்ராங் வேர்ட். ஃபர்ஸ்ட் என்னது? மகளே. ரிலேஷன்ஷிப். அவ விசுவாசத்தின் அடிப்படையில தான் தொடுறா. எல்லாரும் தொட்டது போல அவனும் தொடல. நானும் தொட்டு பார்க்கிறேன்னு இல்ல. நான் 12 வருடமாய் நான் பட்ட பாடுகள், கவலைகள், கண்ணீர், நிந்தனை எல்லாம் நான் எல்லாத்தையும் என்ன செய்யிட்டேன்? அனுபவிச்சுட்டேன். ஆனால் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை ஓரமா நான் தொட்டா நான் சுகம் பெறுவேன் என்று அவள் என்ன செய்தா? தனக்குள் ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்தி கொண்டாள். இதுதான் மற்றவங்க தொடுறதுக்கும் அவ தொடுறதுக்கும் உள்ள வித்தியாசம். என்னது? இயேசுவினுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதுக்கு காரணம் என்ன? அவளுடைய விசுவாசம். அப்ப நான் தேவனை தொடுகின்ற உணர்வு, எனக்குள்ள விசுவாசம் இருந்தா I can touch God. ஐயோ, நீங்களாம் கேட்டுதா ஆமென்னு எல்லாரும் குதிப்பீங்கன்னு பார்த்தேன். ரொம்ப ஃப்ளாப்பா போச்சு இல்ல? விசுவாசத்தினால தொட்டது நிமித்தமாய் அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது அப்படின்னு அவர் கண்டு கொள்றாரு. அவ வெறுமையா போல, தொட்டுட்டுமே ஒரு அரகுற மனசோட போல, அவர் என்ன சொல்றாரு? மகளே. ரிலேஷன்ஷிப். இந்த நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த நாட்களில தீட்டுப்பட்ட பெண்கள் தனிமையா தான் இருக்கும், தனிமைப்படுத்தப்படுவார்கள். எந்த ஒரு உறவும் அவர்கள் என்ன செய்ய முடியாது? சந்திக்க முடியாது. ஆனால் அவளை பார்த்து சொல்றாரு, இத்தனை 12 வருஷமா நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறேன். அவளை பார்த்து சொல்றாரு, மை டாட்டர், என் மகளே, திடன் கொள். அப்படின்னா என்னது? பி ஸ்ட்ராங். இதுவரை நான் பலனற்று போனேன், என்னுடைய சரீரத்தின் உதிரப்போக்கு அதிகமா இருந்தனால நான் பலனற்றவளா இருந்தேன். அவர் சொல்றாரு, என் மகளே திடன் கொள். உங்களுடைய வாழ்க்கையில என்ன முதலாவது என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்தவரா இருக்கிறார். அவர் அட்ரஸ் பண்றது மகளே, ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப், ரெண்டாவது திடன் கொள். இந்த 12 வருஷமா நீ ரொம்ப பலவீனப்பட்டு போயிட்ட, திடன் கொள். அதுக்கப்புறமா என்ன சொல்றாரு? ஆமா, உன்னுடைய விசுவாசம் உன்னை. ஹல்லேலூயா. அந்த தொடுதல் என்னது? அப்போ விசுவாசத்தினால தொட்டா. அப்புறம் அவர் என்ன சொன்னாரு? சமாதானத்தோட போ. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பெரிய காரியம் என்ன தெரியுமா? சமாதானம். நமக்கு என்னெல்லாம் இருக்கு, எவ்வளோ பெரிய காரியங்களை நம்ம உலகத்தே சாதிச்சிடலாம், பெரிய காரியங்களை நம்ம செய்திருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லாம இருந்ததுன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு வேதனை தான். ஆகவே தான் சொன்னாரு, மகளே, உனக்கு ரிலேஷன்ஷிப் இதுவரையும் உன்னுடைய வாழ்க்கையில இல்லாம இருக்கலாம், நீ என்னை விசுவாசித்து தொட்டது நிமித்தமாய் மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட. அப்ப இன்னைக்கு நம்ம நல்லா யோசிக்க போறோம். நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தரை நான் தொடணும்னா எனக்குள்ள என்ன வேணும்? இருக்குது பாஸ்டர், விசுவாசம்லாம் நிறைய இருக்குது. ஆமா இல்ல, நிறைய வச்சிருக்கிறோம் நாங்க. இன்னொரு சம்பவத்தை கூட படிச்சுட்டு சீக்கிரமா மத்தேயு 8:5, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தின் 5வது வசனம். சாரி. இயேசு 100க்கு அதிபதி பிரயுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். இங்க இன்னொரு சம்பவம் பாருங்க. ஒரு 100க்கு அதிபதி இயேசுவினிடத்துல வரான். என்னுடைய வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான். எப்படிப்பட்டவனா? சந்திர யோகி. அது என்ன குறிச்சிருக்கா? என்ன ஏதோ வியாதிப்பட்டிருக்கிறான். ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அவன் சுத்தமாவான். அவர் சொல்றார், நான் உங்க வீட்டுக்கு வரேன்,
அவர் சொல்றார், நீர் எங்க வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும் அவன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்றான். நான் அதிகாரியா இருக்கிறேன், ஒருவனை இங்க வான்னு சொன்னா வருவான், போன்னு சொன்னா போவான். என்னுடைய வார்த்தைக்கு என்னது அங்கு மதிப்பு உண்டு, வேல்யூ உண்டு. கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை கேட்ட இயேசுவானவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யல, பார்த்ததே இல்லைன்றாரு. யாரு சர்டிஃபை பண்றது? உங்களை குறித்து சர்டிஃபை பண்றது கர்த்தரா தான் இருக்கணும். இந்த பாரு, இவங்க போறாங்க பத்தியா, பயங்கரமா ஜெபம் பண்ணாங்கன்னா, அந்நிய பாஷை பேசினாங்கன்னா அப்படியே இறங்கிருவாரு. அவர் சொல்றதெல்லாம் கிடையாது, அவர் பின்னாடி போய் வேற மாதிரி கூட பேசுவார். ஆனா தேவனை நம்ம சர்டிஃபை பண்ற மாதிரி என்னுடைய விசுவாசம் இருக்குதா? அந்த மகளை போல நான் எல்லா விதத்திலையும் நான் நெருக்கப்பட்டு 12 ஆண்டுகள் எனக்கு ரொம்ப நெருக்கடியான ஒரு வாழ்க்கை. ஆனால் ஒரே ஒரு காரியம் செய்ய போறேன், இயேசுவை போய் நான் என்ன செய்ய போறேன், விசுவாசத்தின் அடிப்படையில் நான் தொடுவதும், விசுவாசத்தின் அடிப்படையில் அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுவது நிமித்தமாக தான் நான் தேவனை என்ன செய்ய முடியும், ஐ கேன் டச் காட். இயேசுவை தொட முடியும். நீங்க நல்லா வைராக்கியமாய் வாழ்ந்த தேவ மனுஷங்க, தேவனை பார்க்கணும்னு நினைச்சவங்க, தேவன் அவர்களுக்கு என்ன செய்தாரு, தன்னை காண்பித்தார்னு சொல்றாங்க. உங்களுடைய விசுவாசத்தினோட அளவுகோல் உங்களை வச்சுதான். பிறருக்கு அது பைத்தியமா தோணலாம், ஆனால் தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள விசுவாசம் தான் உங்களை என்ன செய்யும், அந்த அனுபவத்திற்குள் தேவனுடனான உள்ள அனுபவத்தை, எக்ஸ்பீரியன்சிங் காடை நான் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது பாருங்க, அடுத்தது என்னது, ஃபர்ஸ்ட் டச், அப்புறம் இல்ல சென்ஸ். ஆமா, வாயினா பரவாயில்ல, அவங்க சொல்லிட்டாங்க வார்த்தை தான் அப்படின்னு. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னது, டேஸ்ட் தான். இல்ல, சாப்பாட்டு ராமங்களுக்குலாம் டேஸ்ட் தான். வாய் சொல்லலாம், பேசுறது. ரெண்டாவது சென்ஸ் பண்றது என்னது, நம்ம இந்த சென்ஸ் பத்தி பேசுறோம். அப்ப வாய் என்னது, சுவை. எதை எப்படி நான் சுவைக்க முடியும்? How can I taste God? சங்கீதக்காரன் சொல்றான், taste and see the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை அவன் ருசிச்சிருக்கான். அப்போ நம்மளால ருசிக்க முடியுமா, முடியாதா? முடியும்ல. தேவனை ருசிப்பது எப்படி ஒரு ருசியுள்ள பதார்த்தத்தை நீங்க சாப்பிடுவீங்க? உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷோ, உங்க முன்னாடி அந்த டிஷ்ஷை வச்சாங்கன்னா நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? காட்டு மிராண்டித்தனமா பிடிச்சி பிளேட் அந்த பக்கம் அப்படி சாப்பிட மாட்டோம்ல. we enjoy the food. கரெக்டா இல்ல? அந்த போனை எப்படி பிரிக்கிறது, அந்த போனை எடுக்கிறதே அப்படி ரொம்ப ருசிச்சு சாப்பிடுவோம். நீங்களாம் பார்த்தா அப்படி சாப்பிட்ற மாதிரி தெரியலையே, ஏதோ அள்ளி வாயில போட்டு இல்ல. ருசிக்கிறது, தேவனுடைய வார்த்தையை ருசிக்கிறது அப்படிதான். அதுதான் டேஸ்ட் அண்ட் see the Lord is goodன்றது. கர்த்தரை ருசிச்சு நீங்க சாப்பிட பழகிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபுட் ரொம்ப எப்படி இருக்கும், யூ என்ஜாய் த ஃபுட். அதே போலதான் தேவனுடைய வார்த்தையை நான் படிக்கும்போது நான் என்ஜாய் பண்ணி படிக்கிறேன்னா என்னுடைய சுவை எப்படி இருக்குது? சில சுவைகளை குறித்து நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். லூக்கா அது கூட விட்டுறலாம். எரேமியா 15ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. ஹல்லேலூயா. எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாது. அந்த வார்த்தை அவனுக்கு எப்படி இருக்குதா, அந்த வார்த்தை கிடைச்ச உடனே அவனுக்கு சந்தோஷமா இருக்குதா. அதை உட்கொண்ட பிற்பாடு அவனுக்கு ஒரு சந்தோஷம், அதுக்கப்புறம் எப்படி இருந்ததா, மகிழ்ச்சியுமா இருந்தது. அநேக நேரம் தேவனுடைய வார்த்தை எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்குது. ஆனா எப்பொழுதுமே தேவன் எனக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை மட்டும் தான் கொடுக்கணும் நம்ம அவர் தேடி போறோம் பாருங்களேன். அது அநேக நேரம் அப்படி இல்ல. ஏன்னா கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமா என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நான் நினைச்ச மாதிரி தான் கர்த்தர் என்னோட பேசணும்னு அல்ல, அவர் நினைத்ததை தான் எனக்கு வெளிப்படுத்துறார். அவர் நினைச்சதான் எனக்கு என்ன செய்யறாரு, சொல்லி கொடுக்கிறாரு. அந்த வார்த்தை சில நேரம் என்ன கடிந்து கொள்ளுதலுக்கு இருக்கலாம், சீர்பொருந்துதலுக்கு இருக்கலாம், ஆனா எல்லாம் நன்மைக்காக தான் இருக்குது. இங்கு சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு, அதை உட்கொண்டான் அவன். அப்படிதானே போட்டிருக்கல. வீட்டுக்கு போய் யாரும் பைபிளை கரைச்சி குடிச்சிடாதீங்க. ஆமா, அது என்ன செய்யுங்க,
அவன் உட்கொள்ளும் போது மகிழ்ச்சியா இருந்துதான், அதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்துதான், அப்புறம் மகிழ்ச்சியா இருந்துதான். தேவனுடைய வார்த்தை ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் அவருடைய வார்த்தை அனுப்பி என்ன செய்யறார்? அவங்கள மன மகிழ்ச்சி அடைய செய்கிறார், உற்சாகப்படுத்துகிறார். இன்னொரு தீர்க்கதரிசி பாருங்க, எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாயிருந்தது. ஹல்லேலூயா. இங்க இவரு சொல்றாரு, ஒரு புத்தக சுருளை காட்டி என்ன செய்யி, இதை புசி, இதை உட்கொள்ளு, அவன் குடல் ஃபுல்லா. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க எந்த பொருளை சாப்பிட்டாலும் டேஸ்ட் எது வரையும் தெரியுமா இருக்கும் உங்களுக்கு? ஆமா, நீங்க நல்லா டேஸ்டி ஃபுட் சமைச்சு இந்த ரெஸ்டாரண்ட் அந்த ரெஸ்டாரண்ட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீங்க தெரியுமா? டேஸ்ட் எது வரையும் தெரியுமா? இதுக்குள்ள வரையும் தான், இதுக்கு முன்னாடி வரையும் தான். உள்ள போன உடனே அது சாதாரண ஃபுட்டு தான். டேஸ்ட்டுக்காக தான் இன்னைக்கு உலகம் என்ன செய்யுது? எத்தனை ஃபுட் பிளாகர்ஸ் பார்த்துருப்போம்ல, எத்தனையோ கிலோமீட்டர்ஸ்லாம் நடந்து போய் வாங்கி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் இங்க என்ன சொல்லப்படுறது? அந்த புஸ்தகத்தை அவன் குடலினால் நிரப்பினான். புஸ்தக சுருளை உட்கொண்டு குடல்லாம் நிரம்புதான். இவனுக்கு எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அது தேனை போல தித்திப்பா இருந்துதான். எத்தனை பேர் வேதத்தை இப்படி படிக்கிறீங்க? இல்லை ஆஃபீஸ் கிளம்பும் போது ஒரு கடமை இது எனக்கு, இன்னைக்கு படிச்சுட்டு என்ன செய்யணும்? ஆமாம், அநேகமாக வேதத்தை முடிக்கணும்னு சில பேர் படிக்கிறீங்க. வேகமாக முடிக்கணும்னு படிக்கிறீங்களா, இல்லை தேனை போல ருசிச்சு சாப்பிட்றீங்களா? நான் வேத வார்த்தையை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, மகிழ்ச்சியை கொடுக்குது, தேனை போல தித்திப்பா இருக்குதுன்னு சொல்லி வேதத்தில் இருக்குது. இன்னும் ஒரு நபரை நான் பார்க்கிறேன். இன்னொரு நபரை பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை படிக்கலாம். நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புத்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். ஹல்லேலூயா. இங்க எப்படி இருக்கு இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்? கொஞ்சம் கசப்பா இருக்குது, அப்படியா? வேத வார்த்தை எனக்கு சாதகமா வரும்போது தேன் மிட்டாய் மாதிரி தான் இருக்கும். ஆனா சில காரியங்களை விட்டு இதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு ஸ்ட்ராங்கா வார்த்தை வரும்போது எனக்கு எப்படி இருக்கும்? இருக்கா? இல்லை, எனக்கு கசப்பாவே இல்லை பாஸ்டர். வேதத்தை படிக்கும் போது எனக்கு எல்லா சுவையும் இருக்கணும். சுவை என்பது டேஸ்ட் அண்ட் சி அப்படின்னா, இந்த சுவைக்கும் ஒரு 5 சுவை இருக்குதுல்ல, சுவையிலையும் 5 சுவை இருக்குதா? ஆமா, இது வேற டைவர்ட், வேற எங்கேயோ போயிடும். நான் அதுக்கு போல இல்லை. இனிப்பு மாத்திரம் ஒரு சுவை அல்ல, கசப்பும் துவர்ப்பும் உப்பும் காரமும் சுவைதான். இப்போ இந்த வேத வசனம் எல்லா சுவைகளையும் நான் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும்னு தான் அது நினைக்குது. இங்க என்ன சொல்லப்படுகிறது? அவன் வாயில போடும்போது அது கசப்பா இருந்தது, ஆனா வயிற்றுக்குள்ள போய் என்ன செய்தது? இனிப்பாய் மாறிது. வேதத்தை படிக்கும் போது கர்த்தர் எனக்கு இதை செய்யும்படி என்னை வலியுறுத்துகிறார். அது எனக்கு கடினமா இருக்குது அப்படின்ற போறது அல்ல. அப்பொழுதும் அது கசப்பா இருந்தாலும் அப்புறமா அது வயிற்றுல போய் என்ன செய்துதான்? வாய்க்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு தேனை போல மதுரமா இருந்துதான். ஹல்லேலூயா. வேதத்தை நீங்க எப்படி டேஸ்ட் பண்றீங்க? வேத வசனத்தை படிக்கும்போது ஒரு கட்டாயத்து நிமித்தமாய் படிக்கிறீங்களா, இல்ல ஆர்வமாய் படிக்கிறீங்களா? உங்களுடைய டேஸ்ட் பட்ஸ் எப்படி இருக்குது? இனிப்பை மாத்திரம் படிக்குதா, இல்ல கசப்பையும் சேர்த்து படிக்குதா? எனக்கு இப்படி செய்யுங்க, கர்த்தர் இப்படி சொல்றாரு, இதை தான் சொல்றாரு, கடினமா இருக்கு, ஆனா அதையும் நான் படிக்கிறேன். படிக்கும்போது எனக்கு கசப்பா தான் இருக்குது, ஆனால் அதை செயல்படுத்தி என்னை கர்த்தர் உருவாக்கும் போது எனக்கு அது இனிப்பாய் மாறுது. இல்ல? ஹல்லேலூயா. மார்த்தாள் மரியாளை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இயேசு அவருடைய சீடர்களும் வீட்டுக்கு வராங்கன்னு உடனே மார்த்தாள் என்ன செய்தா? உலக பிரகாரமான சமையல்ல ரொம்ப பிஸி ஆயிட்டான், அப்படிதானே? அதுவும் தேவைதான். ஆனால் மரியாளோ என்ன செய்தா? ஆமா, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். என்ன செய்தா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள். நான் உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய டேஸ்ட் பர்ட் எப்படி எதை நோக்கி இருக்குது? நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் அவர் என்னை திருப்பி கொண்டேன் என்றால், என்னுடைய சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் மூலமாய் கர்த்தருடனான உள்ள எக்ஸ்பீரியன்ஸை நான் என்ன செய்ய முடியும்?
பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்க. இல்லை, அடுத்தது பாருங்க, அடுத்தது என்னது? சைட், இல்ல பார்வை. கண் என்ன செய்யுது? அடுத்த சென்ஸ் என்னது? ஐ. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது அவன் சொல்ற காரியம் என்னது? அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை அருளும்படி நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். அப்போ பவுலுக்கு அது இருந்திருக்குல்ல, மனக்கண்கள். நம்மளுடைய கண்கள் இருக்குது, கண்கள் மூலமாக நம்ம உலகத்தில் இருக்கின்ற காரியங்களை பார்க்கிறோம். ஆவிக்குரிய கண்கள் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கின்ற ஆவிக்குரிய மண்டலங்களை பார்ப்பதற்கு நமக்கு ஆவிக்குரிய கண்களை கொடுத்திருக்கிறார். என்னுடைய மனக்கண்களை என்ன செய்யும்? பிரகாசமான. let your eyes of your understanding shall be enlightened அப்படின்றது. பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி தருவாராக என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்க. எப்படி பார்க்க முடியும்? இதெல்லாம் பாசிபிளா? கர்த்தர் எனக்கு வைத்திருக்கின்ற காணாத இந்த உலகத்தின் காரியங்களை நான் காணும்படி அப்படின்னா தேவனுடனான உள்ள அனுபவம், எக்ஸ்பீரியன்சிங் காட் இன் டெய்லி பேசிஸ் என்ன செய்யும்? அதை காண செய்யும். எனக்கும் தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உள்ள உடன்பாடு, எனக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கம், உள்ள ஐக்கியம் காணாத உலகத்தில் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கின்ற காரியத்தை அவர் என்ன செய்ய முடியும்? காண செய்ய முடியும். பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 16 மற்றும் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். ஹல்லேலூயா. என்னவா இது? என்ன சம்பவம் இது? கர்த்தர் பிதாவாகிய தேவன் எலிசாவுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை கர்த்தர், நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் வெளிப்படுத்தணுமோ கர்த்தர் அதை என்ன செய்வாரு? கட்டாயம் காண்பிப்பார். தேவனுடனான உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செய்து எனக்கு மாத்திரமல்ல, என்னை சுற்றி இருக்கிறவர்களுடைய பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு நிலை குலையத்தக்கதான காரியம் வரும்போது கர்த்தர் எனக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார், அதை காண்பித்து கொடுக்கிறார். இங்க என்ன நடக்குது? இந்த மனிதனை, இந்த தீர்க்கதரிசியை அழிக்கும்படி சீரிய ராஜா அவனுடைய ஆட்களை அனுப்பி என்ன செய்யறான்? குதிரை வீரர்களை அனுப்பி பிடித்து கொண்டு வரும்படி சொல்றான். ஆனால் இங்க என்ன நடக்குது? அவனுடைய வேலைக்காரன் அதை பார்க்கிறான். யாரை பார்க்கிறான்? அவங்களுக்கு எதிராய் வருகின்ற ரதங்களையும் வீரர்களையும் பார்க்கிறான். ஆனால் தீர்க்கதரிசியாகிய எலிசாவோ அதை குறித்து ஒரு நடுக்கமும் இல்லை, பயமும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் ஏற்கனவே கர்த்தர் அவனுக்காக நியமித்திருக்கிற காரியத்தை பார்த்தான். எதிராளிகள் வருவதை கண்டு அவன் ஒரு நாள் என்ன செய்யல? பயப்படவே இல்லை. ஆனால் அவனுடைய ஊழியக்காரனோ, ஐயரே இல்ல ஊழியக்காரரே, ஐயா, நம்ம என்ன செய்ய போறோம்? எஜமானே, நாம் மரிச்சு போறோம், நமக்கு விரோதமாய் சீரிய ராணுவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை கூட படிக்கலாமே, 17ல படிச்சிட்டீங்களா? அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அது என்ன நடந்தது? என்ன இருந்தது? இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. என்ன நடந்தது? இவனுடைய பார்வைக்கு அது தெரியல. நான் சொல்றேன், தேவனோடு கூட நீங்க இணைந்து இருக்கும்போது கர்த்தர் உங்களை குறித்தும் உங்களுக்கான பாதுகாப்பையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்க என்ன செய்ய முடியும்? காண முடியும். நான் எதுக்கு எடுத்தாலும் சில பேர் என்னது? ஒரு பயம். ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு பயம், ஒரு நடுக்கம் வரும். ஐயோ, இப்படி நடந்துருமோ? நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவான காரியங்கள். ஆனால் இவன் சொல்றான், சீரிய ராணுவம் அவனுக்கு எதிராய் வந்த பின்பாரு கூட அவன் கலங்காமல் அவன் என்ன செய்தான்?
இருக்கிறான். ஊழியக்காரன் கேட்குறான், எஜமானே இப்படி வந்துட்டாங்க, என்ன செய்யறது அப்படின்னா, இவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஜெபித்தான். இவனுடைய கண்களை திறக்கும்படி வேண்டுதல் செய்தான். வந்தது யாரு? இராணுவத்திலிருந்து வந்தவர்கள் ரதத்தோடு வருகிறாங்க. இங்க பார்த்தது என்னது? குதிரையும் ரதமும் அக்னி. ஆமா, அதுதான் டிஃபரன்ஸ். நம்ம நினைப்போம் நமக்கு எதிர்க்க இருக்கிற சேனைகள் பெருசா வந்திருக்குன்னு. ஆனா உங்களுக்கு தெரியாது, கர்த்தர் அதை காட்டிலும் பெரிய சேனைகளை கொண்டு உங்களை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, ஏன் நம்மளுடைய பிரச்சனை பெருசா இருக்கேன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு பின்னாடி இருந்து பாதுகாக்கிறவர் அதை காட்டிலும் பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை எப்பொழுது நான் உணர்ந்து கொள்ளுகிறேனோ அந்த சென்ஸுக்குள்ள நான் வரணும். இது என்ன சென்ஸ்? இது என்ன சென்ஸை குறித்து பார்க்கிறோம்? காண்கின்றது. சி. எப்பொழுது நான் தேவனுடைய மகத்துவத்தை பார்க்கிறேனோ அப்பொழுது நான் அவருடனான அனுபவத்தை நான் என்ன செய்ய முடியும்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். நாம் எப்பொழுதுமே என்னுடைய பிரச்சனை தான் நான் முன்னிலை வைத்து இப்படி தான் இருக்குது என்னுடைய பிரச்சனை நினைக்கிறோம். ஆனால் பிரச்சனையை காட்டிலும் என் தேவன் பெரியவராக இருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ள என்ன செய்யணும்? அந்த உணர்வு எனக்குள்ள வரணும். இந்த உணர்வுன்ற வார்த்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உணர்ச்சி இல்லாதவன் தான் என்ன செய்வான்? பிரச்சனைகளை பார்த்து பயப்படுவான். உணர்வுன்றது என்னது? அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனா உணர்வுன்றது தொட்டா மரத்து போன ஒரு ஜடம் மாதிரி கிறிஸ்தவன் அல்ல. உணர்வுள்ளவனா நான் இருக்கிறேன். தேவனுடைய மகத்துவத்தை நாள்தோறும் தியானிக்கிறவனா நான் இருக்கிறேன் அப்படின்றத நாம் என்ன செய்ய முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். இல்ல, பார்வை அடைந்தான். இல்ல, ஹல்லேலூயா. ரெண்டாவது, நீங்க மார்க் 16ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி படிச்சு பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்ப்பதற்கு சீஷர்கள் ஓடி வராங்க. எப்போ பார்க்க முடியும்? எப்படி நான் பார்க்க முடியும்? ஓடி வராங்க. அவர்கள் மரித்து இந்த இடத்துல தான் வைத்திருக்கிறாங்க. வைத்த அந்த இடத்தை பார்க்குறாங்க. சீஷர்களுக்கு வேதத்தை அந்த 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 அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டது என்ன தெரியுமா? சீஷர்கள் அதை கண்டு என்ன செய்தாங்களாம்? பயந்தார்களாம். பயந்து என்ன செய்தாங்க? நம்ம மறுபடியும் அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போயிடலான்னு ஓடி போயிட்டாங்க. ஆனால் ஒரு பெண்மணி என்ன செய்தா? அங்கேயே காத்திருந்தா. until I see the body I will be here. தேவனை பார்க்கிறது, காண்பது என்பது காத்திருப்பு அவசியம். எல்லாருக்கும் தேவனை பார்க்கணும்னு தான் ஆசை, ஆனால் காத்திருப்பு அவசியம். அந்த கல்லறையில் இருந்த இயேசுவை பார்ப்பதுக்கு தான் ஓடி வந்தாங்க. அவர் இல்லைன்னு பயத்தோடு திரும்பி போயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு பெண்மணி காத்திருந்து அவர் என்ன செய்தா? அப்போ அடுத்த சென்ஸ்குள்ள நான் போகணும். பார்க்கணும் அப்படின்னா வெயிட்டிங் பீரியட் என்ன இருக்குது? அவசியமா இருக்குது. நமக்கு எல்லாம் கேட்டவனா கிடைச்சிருச்சுன்னா அந்த பொருளுடைய வேல்யூ நமக்கு என்ன செய்யல? தெரியல. காத்திருந்து நீங்க பெற்றுட்டீங்கன்னா அது உங்க லைஃப்ல மறக்க முடியாது. ஹல்லேலூயா. இல்ல, அப்போ காத்திருப்பு இல்லாத அது என்னது? சி. அடுத்தது என்னது? ஸ்மெல். இல்ல, முகர்தல். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் துவக்கத்துல உலகம் எல்லாம் அழிந்து போன அந்த 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 படகு அந்த ஆர்க்ல இருந்து அவன் கீழே இறங்கும் போது அவனுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பதாக ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்துறான். அந்த பலியில நலமான சகல பரிசுத்தமான சகல பறவைகளிலையும் என்ன செய்யறானா? பலி செலுத்துகிறான். சாக்ரிஃபைஸ். பலிபீடத்தை கட்டி சாக்ரிஃபைஸ் பண்றான். அடுத்தது ஸ்மெல் எப்படி இருக்கணும்? நான் எப்படி ஸ்மெல் பண்ண முடியும்? என்னுடைய லைஃப் எப்படி இருக்கணும்? சாக்ரிஃபிஷியல் லைஃப் அன்டு காட். தேவனுக்கு பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்த பலியாய் நான் இருக்கணும். இருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையில் இது அடுத்த சென்ஸ். நான் தேவனை முகரணும், தேவனோட நான் ஸ்மெல் பண்ணணும் அப்படின்னா நீங்க தேவனுடைய பரிசுத்த பலியா இருக்கணும். இல்ல, ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நான் படிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்ய புத்தியுள்ள ஆராதனை. அப்ப சொல்லப்பட்டது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலினா என்னது?
பலி செலுத்துறதுன்னா ஒரு மிருகத்தை துண்டித்து அதனுடைய ரத்தத்தை பலி பீடத்தில் வைப்பதுதான் பலி. ஆனால் இங்கு சொல்லப்பட்டது, present your body a living sacrifice which is holy and acceptable unto God. நான் என்னை ஜீவ பலியா, லிவிங் சாக்ரிஃபைஸ் அப்படின்னா அர்த்தம், இந்த பலி உயிரோடு தான் இருக்குது. நான் உயிரோடு இருக்கும் வரை பரிசுத்தமுள்ள பலியாய் நான் தேவனிடத்தில் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கிறது தான் தேவனுக்கு சுகந்த வாசனையாய். நம்ம நோவா பலி செலுத்தும் போது கர்த்தர் அதை முகர்ந்தார், சுகந்த வாசனையாய் முகர்ந்தார். ஹல்லேலூயா. என்னுடைய சாக்ரிஃபிஷியல் லைஃப் கர்த்தர் எப்படி செய்யணும்? சுகந்த வாசனையாய் முகரணும். நான் இப்படி அவருக்கு ஒரு சுகந்த வாசனையாய் முகரும் போதுதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? என்னை வேறு விதமாய் என்னை பயன்படுத்த முடியும். பரிசுத்த வாழ்க்கை அப்படின்றது என்னது? separated unto God, separated unto God. நான் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவனாய் நான் வாழணும். இல்ல நம்ம அப்படி வாழ்றோமா? என்னுடைய வாழ்க்கை எங்கு போனாலும் ஒரே மாதிரி, எந்த நபருடைய நான் என்னுடைய சுற்றம் எல்லாரும் இவர் யாருன்னா ஒரே மாதிரி தான் சொல்லணும். அவர் அப்படி இல்லையே அப்படின்னு யாரும் சொல்லிட்டாங்கன்னா நம்ம எப்படி டபுள் ஸ்டாண்டர்ட் லைஃப் நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். எல்லா இடத்துலையுமே பரிசுத்தமுமாய் என்னை நான் காட்டிக்கொள்ளு, தேவன் அங்கீகரிக்கிற பரிசுத்தமான ஒரு லிவிங் ஜீவனுள்ள பலியாய் நான் ஒப்பு கொடுக்கிறதுக்கு நான் வாழுவேன்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தர் உங்களை எப்படி தெரியுமா பயன்படுத்துவார்? சுருக்கமாக நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஹல்லேலூயா. ஒரு சில இடங்களில் மாத்திரமல்ல, ஒரு சிலருக்கு மாத்திரம் நம்ம நல்லவர்களா இருக்கும், இன்னொரு சிலருக்கு கர்ண கொடூரமா இருப்போம். அவரை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவர் பேச்சே எடுக்காதீங்க. அப்படி அல்ல. என்ன சொல்ற? எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகின்ற அறிவின் வாசனை. இந்த வாசனை எப்படிப்பட்ட வாசனை? எல்லா இடங்களிலும். அதுல சொல்லப்பட்டது பாருங்க, என்ன வாசனையா அது? கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும். வெற்றி சிறக்கிறதுனா உடனே நம்ம யோசிக்கிற காரியம் என்ன தெரியுமா? உலக பிரகாரமான காரியங்களில வெற்றி சிறப்பது மாத்திரமல்ல, என்னுடைய தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையில நான் வெற்றி சிறக்கணும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் தனிமையா இருக்கும்போது என்னுடைய சிந்தைகளில் நான் வெற்றி சிறக்கணும். யாரும் இல்லாது இருக்கும்போது என்னுடைய நினைவுகளில் நான் வெற்றி சிறக்கணும். நீங்க உங்களை மேற்கொண்ட பழகிட்டாதான் அப்படிப்பட்ட பலியை தான் அவர் என்ன செய்யறாரு? சுகந்த பலியாய் அவர் என்ன செய்யறாரு? ஏற்றுக்கொள்கிறார். இப்போ இங்க பாக்குறோம்ல, அறிகிற அறிவின் வாசனை. இந்த வாசனை என்ன செய்யுது தெரியுமா? என்ன வாசனை? அடுத்த வசனத்தை, அந்த 15ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 2:15. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்கு மத்தியிலையும் ரட்சிக்கப்படுறவர்கள் மத்தியிலும் 2 பேர் மத்தியிலும் எப்படி இருக்கிறாங்களா? ஒரே வாசனை தான். இல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்கள் மத்தியிலேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? நற்கந்தமா தான் இருக்கிறாங்க, நற்கந்தமா இருக்கிறாங்க. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, ஆனால் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குதா? மரண வாசனையா இருக்குது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ ஜீவனை தருகின்ற ஜீவ வாசனையா இருக்குது. இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கணும். நான் அங்க ஒரு வாசனை, இங்க ஒரு வாசனை இல்ல, அறிவின் வாசனை. இந்த வாசனை கெட்டு போறவர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் நற்கந்தமா இருக்கணும். How do I smell? நான் போட்டிருக்க பெர்ஃப்யூம் இல்ல, ஆவிக்குரிய நம்ம இந்த உலக இந்த மாம்சத்துக்கு நம்ம சென்ட் அடிச்சுக்கலாம். ஆவியானவருக்கு உங்களுக்குள்ள ஒரு ஸ்மெல் இருந்தனா, நான் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றேன். இந்த வார்த்தை நான் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. நான் பழைய சபையில் இருக்கும்போது போதகர் ஒரு வாட்டி என்னை கூப்பிட்டாரு. ஒரு வீட்டில் போய் ஒரு டெலிவரன்ஸ் இருக்கு. எப்போ 11:30 மணி நைட்டு ஒரு வீட்டுக்கு போகிறோம். அந்த வீட்டுக்கு போகும்போது அவர் என்ன கேட்டார், டு யூ ஸ்மெல் ஃபவுல் ஸ்மெல் அப்படின்னு கேட்டார். உனக்கு ஒரு கெட்ட வாசனை வருதா அப்படின்னு கேட்டார். நான் கூட ஒரு வீட்டில் அவங்க வீட்டில் சமையல் பாத்திரம் எதுவும் தேய்க்காம அங்கேயே வச்சுட்டாங்க போல. ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா?
ஆவியில் அதை உணர முடியும். அந்த நபர், அதுதான் ஸ்மெல். இது ரியல். நான் உண்மையில பேசுறேன். ஆவிக்குரியவன் நிதானித்து அறிகிறான் என்று. அப்போ அந்த ஸ்மெல்ல வச்சு நம்ம என்ன செய்ய முடியுது? ஆவியை பகுத்தறிய முடியுது. அப்போ அந்த ஸ்மெல் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கா? மரண வாசனை. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ ஜீவ வாசனை. துரிதமாய் அடுத்த காரியத்திற்கு கூட நம்ம வரலாம். இன்னொரு நிறைய இந்த காரியத்தை குறித்து உங்களோடு கூட பேசலாம். இன்னொரு ஒரு பெண்மணியை குறித்து சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவானவர் சீமோன் குஷ்டரோகியா இருந்து சரிப்படப்பட்ட ஒரு வீட்டில் விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது. அங்கே ஒரு பெண்மணி வரா. அந்த பெண்மணி என்ன செய்யறா? நல தைலம் என்ற ஒரு பிரஷியஸ் ஆயின்மெண்ட், ஒரு பிரஷியஸ் ஆயின்மெண்ட் என்ன செய்யறா? அந்த பரணியை உடைக்கிறா. அந்த வீடு முழுசும். உடனே மற்றவங்க சொல்றாங்க, இது ஏன் போய் வேஸ்ட் பண்ணுவானே, இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ். நான் சொல்றேன், வாட் டு யூ திங்க்? இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். பிரிங் இட் பிஃபோர் காட். டோன்ட் லிமிட் ஒன்லி மணி. நீங்க எது எக்ஸ்பென்சிவ் நினைக்கிறீங்களோ, bring it before God. That will be a sweet smell unto God. எது நான் விலையேற பெற்றதா நினைக்கிறேனோ அதை நீங்க கர்த்தர்ட்ட கொடுங்க. எனக்கு கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், நேரம் இருக்கா? 24 மணி நேரம் இருக்கா? கொடுங்க. நல்ல கால்கள் இருக்குதா? ஓடி போய் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? சொல்லுங்க. நம்ம என்ன செய்யறோம்? நல்ல கண்ணு தெரியுது, அதனால நான் என்ன செய்யறேன்? கூட கொஞ்ச நேரம் ஆமா மொபைல் பார்க்குறேன். தூக்கம் வந்தாலும் கிளிப்பு மாட்டிட்டு பார்க்குறவங்கலாம் இருக்கிறாங்க. தூக்கம் விட்டா அப்படி பார்த்துக்கிட்டே தூங்குறவங்கலாம் கூட இருக்கிறாங்க. இல்லை, நமக்கு கொடுக்கறது த பெஸ்ட். கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? கொடுத்து பழகுங்க. என்ன அப்படிதான் பார்க்குறோம்ல. she gave the best. அது வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, 1 வருடமாய் சேமித்த அதை வித்தா அவ்வளோ 1 வருஷத்துக்குரிய காசு அவளுக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனால் அதை அப்படியே போட்டு உடைச்சா. இயேசுவானவர் சொன்னாரு, இது எங்கும் என்ன செய்யும்? பிரசங்கிக்கப்படும். நான் எதை பெஸ்ட்டை கொடுக்குறேனோ அது அவருடைய சமூகத்தில் ஸ்வீட் ஸ்மெல்லிங்காக இருக்கும். அப்போ நான் பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்த பலியாக இருக்கணும், ஜீவ பலியாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் அடிக்கோடிட்டு எப்படி இந்த சென்ஸை நான் டெவலப் பண்ணுறது? அடுத்தது என்னது? ஹியரிங், கேட்பது. சென்ஸ் ஆஃப் ஹியரிங். அதே 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம் பாருங்களேன். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா. பிளான் பண்றது எங்க? சீரியாவில். இன்ஃபர்மேஷன் வர்றது எங்க? இஸ்ரவேல்ல. வைஃபை இருக்கான்னு எனக்கு தெரியாது, இருந்துச்சான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம தேவன் என்னது? நம்மளுடைய சென்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்மளுடைய ஹியரிங், நமக்கு என்ன இருக்குது? வேற யாரோ எங்கேயோ ஏதோ பேசுறது நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க போல இருக்கு. இல்லை, அவங்க ஏதாவது பேசியிருப்பாங்க, நம்மளை பார்த்து இப்படி சிரித்து பேசியிருப்பாங்க. உடனே என்ன நினைக்கிறது? நம்மளை பற்றி தான். தேவன் சீரிய ராஜா இஸ்ரவேல் ராஜாக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு பெரிய மீட்டிங், ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு மீட்டிங் எங்க போடுறான்? வேதம் சொல்லுகிறது, அவனுடைய பள்ளி அறையில் மீட்டிங் போட்டானா. அவனோட பெட்ரூம் சேம்பர்ல தான் மீட்டிங் நடக்குது, வெளியில யாருக்கும் தெரியாது. ஆனால் தேவன் இஸ்ரவேலில் உள்ள தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் இடத்தில் என்ன செய்தார்? அதை வெளிப்படுத்தினாரு. இது முன்னவே எலிசா என்ன செய்யிட்டான்? இஸ்ரவேல் ராஜாக்கு சொன்னோன்னா அந்த பிளான் எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. இது எப்படி நடந்ததுன்னு பார்க்குறான். நான் சொல்றேன், நம்ம எப்படி நீங்க நம்புறீங்களோ, இந்த 5 புலன்கள் 5 சென்சஸ் எனக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ, அதே போல ஆவிக்குரிய சென்சஸும் ஒர்க் ஆகுது. ஆவிக்குரிய புலன்களும் ஷார்ப்பா இருக்குது. ஆனா நம்ம அதை பொருட்படுத்துறதே இல்லை, நம்ம அதை எக்ஸசைஸ் பண்றதே இல்லை. அதுதான் சொல்றது, நாம் பகுத்தறியத்தக்கதாய் பயிற்சி அளித்தாதான் அது என்ன செய்யும். நீங்க அதுல ரொம்ப கிளியர் கான்ஷியன்ஸா நீங்க இருந்தீங்கன்னா, கர்த்தர் அதை உங்களுக்கு ஷார்பன் பண்ணாருன்னா, அனுதினம் அவரோடு கூட உள்ள எக்ஸ்பீரியன்சிங் காட்னா என்ன என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? உணர்ந்திட முடியும். ஏதோ சாதாரணமா நான் வேத வாசிக்கிறேன் பாஸ்டர், வேத வாசிப்பும் ஜெபமும் என்னுடைய கடமையா அல்ல, என்னுடைய ருசியா, என்னுடைய டேஸ்டா மாறணும். வேதத்தை படிக்கும்போது எனக்கு பிடிச்ச டிஷ்ஷை சாப்பிட்ற மாதிரி நான் என்ன செய்யணும்?
சுவைக்கணும். எனக்கு பிடிச்ச பாட்டை கேட்குற மாதிரி நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். இப்படி நாம் செய்வோம் என்றால் ஆவியானவர், உங்களுக்குள் செயல்படுகிற ஆவியானவர் வரப்போகின்ற காரியத்தை உங்களுக்கு என்ன செய்வார்? கேட்கும்படி அவர் செய்வார். எத்தனை பேர் உண்மையிலே விசுவாசிக்கிறீங்க? உண்மையிலே நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அப்படியே எழுந்திருந்து, கர்த்தாவே, எக்ஸ்பீரியன்சிங் காட், தேவனுடனான உள்ள அனுபவம் என்ன என்பதை, எப்படி அனுபவம்னா என்னன்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம். அந்த காலை வேளையில் எங்களுக்கு நீங்கள் அதை கற்றுத்தாரும்.